friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட notification உங்களுக்கு கிடைக்கும். Instagramலயும் அப்படியே நம்ம பேஜை follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான cauliflower pakoda ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். First இந்த cauliflower pakoda செய்யிறதுக்கு ஒரு panல தண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம cauliflower first clean பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இப்ப கொஞ்சம் பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிற சமயத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற cauliflower சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அது மாதிரி கொதிச்சு வரப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க cauliflower சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு 2 ல இருந்து ஒரு 3 செகண்ட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி நம்ம வேக வைக்கிறப்போ அதில இருக்கிற பூச்சோ இல்ல அழுக்கோ வெளியே வந்துரும். அதனால தான் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்திருக்கோம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு இத வடிகட்டி நம்ம எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ நான் இத வடிகட்டிட்டு ஒரு பவுல்ல எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில ஒரு சாப் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இது பக்கோடாங்கிறதுனால நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து வறுக்கறப்போ நல்ல டேஸ்டா இருக்கும். சாப் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கறப்போ நல்லா வாசமா இருக்கும். லாஸ்டா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே வெர்சா mix பண்ணிக்கலாம். ஏனா காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மையோட இருக்கும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம mix பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு தேவையான நம்ம ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு panல கொஞ்சம் ஆயில் சேர்த்திருக்கேன். காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துர்க்கேன். இத இப்போ ஹீட் பண்ணிக்குவோம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடாவை இதல சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலா வெங்காய பக்கோடாக்கு எப்படி வறுப்போமோ அது மாதிரி எடுத்து சேர்த்துக்கங்க. வெங்காயம் காலிஃப்ளவர் நம்ம mix பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம இதோட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஹீட் பண்றப்போ ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க. காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம். இப்போ நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடும். இது மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சி ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் உள்ளலாம் நல்லா வேகும். காலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகணும்னா நமக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே இருந்தா நல்லா இருக்கும். இடையில இது மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடு. உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் கிறிஸ்பாவும் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இது காலிஃப்ளவர் 65 கிடையாது. காலிஃப்ளவர் பக்கோடா இது. அதனால நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால இதல நீங்க கருவேப்பிலையும் வேணா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்போ ஆயில் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்குவோம். நல்லா கிறிஸ்பா வந்திருக்குது பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே. இத இப்போ வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நம்ம அதிகமா சேர்க்காம 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் இந்த கன்சிஸ்டன்சில வரும். நல்லா ரொம்ப இல்லனா ரொம்ப கிறிஸ்பியா வந்துரும். இப்போ பாருங்க நம்ம எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற காலிஃப்ளவர்ல நம்ம இந்த பக்கோடாவை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இத ஃபுல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு காட்றேன். பாருங்க நல்ல கன்சிஸ்டன்சில வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கு சைடு டிஷ்ஷா கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. இதல வெங்காயம் சோம்புலாம் சேர்த்ததுனால நல்ல டேஸ்டா இருக்கும். இது நம்ம 65 மாதிரி இல்ல. அதனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க தேவையில்ல. வெர்சாவே அப்படியே செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स and ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க மறக்காம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. Thank you for watching.